வரலாற்று சிறப்புமிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா பெரியவர் ராம்தாஸ் அவர்களையும் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களை, இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இயக்கங்களுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய திருநாட்டை கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் ஒரு தலைசிறந்த நிர்வாகத்தை, இந்திய நாடு பல்வேறு மொழி, கலாச்சாரம், மதங்களை ஒருங்கிணைந்த நாடு. அந்த நாட்டில் 10 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக தலைமையேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை, இதற்கு முன்னால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் இந்த பாரத பிரதமர் வந்த வழியில் நம்முடைய தோழர்கள் கீழே அமர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை ஒத்துழைக்கும்படி அவர்களை நடுவில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில்தான் ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே தலைவர், ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். இன்றைக்கு உலக நாடுகள், பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள், வெளிநாடுகளில் 200க்கும் மேற்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகள். நன்றி, வணக்கம் ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நமது தேசத்தந்தை நரேந்திர மோடி, நமது தேசத்தந்தை நரேந்திர மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. भारत माता की, भारत माता की. மோடி 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 மோடி. ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. எதிர்க்கட்சி அனைவருக்கும் கேட்கணும், சத்தமா கை தட்டுங்க. மோடி மோடி மோடி. भारत माता
நம்முடைய பாரதத்தின் எழுச்சிமிகு தலைவர் இங்கே நம்மிடையே வந்து பூமியில் கால் தடம் பதித்திருக்கிறார். சக்திகளின் நாடு நமது நாடு. சக்திகளின் ஆக்கத்தையே அவர் பிரதானமாக கருதுகிறார். நம்முடைய சேலத்திற்கும் அவருக்கும் நீண்ட நாட்களாக தொடர்பு இருக்கிறது. குஜராத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமமும் காசி தமிழ் சங்கமமும் கொடுத்த நேரத்தில் அது அவர் பிரதமராக இருக்கும்போது நடந்தது. ஆனால் 2009 அவர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து 20 டெலிகேட்ஸ் MSME டெலிகேட்ஸ் என்னையும் சேர்த்து அங்கே அனுப்பி வைத்து அங்கே அவருடைய வளர்ச்சி growth and development of Gujarat, how it helped, he just wanted to show and he took us all there and then he took 200 people again from Tamil Nadu to show the growth, how it has happened. And I would like to remind, he was very happy about the sago production in Salem, which feeds lot in Gujarat. Also, during Rath Yatra, he was traveling in Salem by walking all over Salem from Kanyakumari to Kashmir. He was really working for Tamil Nadu when he was Chief Minister. We should give a great applause to him. அடுத்து சேலத்து விவசாயிகளால் உருவாக்கப்படுகிற வடநாட்டில் சாவுதானா என்று அழைக்கப்படுகிற ஜவ்வரிசியும் நம்முடைய வெள்ளி தொழிலாளர்கள் 3000 குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஜவ்வரிசியை சாவுதானாவை வெள்ளி பேழையிலே வைத்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தேசத்தந்தை மோடி அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அதைப்போல் பெண்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சம உரிமை தந்த அர்த்தநாரீஸ்வரர் வாழுகிற பூமி திருச்செங்கோடு நாமக்கல், அதன் சார்பிலே அர்த்தநாரீஸ்வரர் சிலை வழங்கப்படுகிறது. கரூரிலே நம்முடைய உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பெட்ஜெட், அந்த நெசவாளர்களால் நெசவு செய்யப்பட்ட பெட்ஜெட் வழங்கப்படுகிறது. மாவட்ட தலைவர்கள் அதை வழங்குவார்கள். भारत माता की, भारत माता की, வேண்டும் மோடி, நமோ அகேன், நமோ அகேன். மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் அரியணை ஏறுவதற்கு கரகோஷ ஒலியை தட்டுங்கள், எழுப்புங்கள். இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக. மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. முருகன் அமைச்சர் பேசுறீங்க. கரகோஷம் இன்னும் சத்தமாக வேண்டும். அனைத்து கட்சிகளுக்கும் நம்முடைய கரகோஷம் தேவை. இந்த ஒலி எதிர்க்கட்சியினர் அனைவருக்கும் கேட்க வேண்டும். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, 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 மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்து நம்முடைய மண்ணின் மைந்தர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்.
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல், வெற்றிவேல். பாரத பிரதமர், உலகத்தினுடைய நாயகன், உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், இந்த தேசத்தை வல்லரசு நாடாக ஆக்கியே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர், தமிழை காத்த தலைவர், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, இன்றைக்கு சமூக நீதியினுடைய இலக்கணமாக 2 தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். சமூக நீதியினுடைய உண்மையான தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழகத்தில் சமூக நீதிக்கு மற்றும் ஒரு பெயர் போன தலைவர் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களே, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் திரு பாரிவேந்தர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜி.கே. மணி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து நம்மளிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சரத்குமார் அவர்களே, சகோதரர் தேவநாதன் யாவது அவர்களே, சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே, ஐயா தமிழருவி மணியன் அவர்களே, அண்ணன் கே.சி. திருமாறன் அவர்களே, அண்ணன் சகோதரர் கே.கே. செல்வகுமார் அவர்களே, இன்றைக்கு சக்தியாக வருகை இங்கு இருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரதத்தினுடைய மகளிரின் தலைவி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிர்வாகிகளே, சகோதரர்களே, தொண்டர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கடந்த 5 நாட்களாக சவுத் கனெக்ட் என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவை இணைக்கும் விதமாக கடந்த 5 நாட்களாக முழுவதும் தென்னிந்தியாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில், தமிழ்நாட்டில் மட்டுமே டெல்லிக்கு போகாம 5 நாட்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளிடத்தில் சுற்றுப்பயணம் செய்து நேற்றைக்கு கோவையிலிருந்து இன்றைக்கு நம்முடைய மாங்கனி நகரமான சேலம் நகரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக மக்கள் சார்பாக, உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்த நம்முடைய மாநில தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணாமலை உரையாற்றுகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, முழங்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்று சேலம் வந்திருக்கின்றார். ஐயா சாதாரணமா வரலீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய எல்லா தலைவர்களையும் தன்னோடு அழைத்து வந்திருக்கின்றார். மாற்றத்திற்கான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 நம்முடைய பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய முழக்கத்தை நம் முன்னால் வைத்திருக்கின்றார். இந்த முறை 400க்கும் மேல், இந்த முறை 400க்கும் மேல், ஜூன் 4ஆம் தேதி 400க்கும் மேல், ஜூன் 4ஆம் தேதி 400க்கும் மேல். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இதை சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து இதை சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன்.
இந்த முறை 400க்கும் மேல், இந்த முறை 400க்கும் மேல், ஜூன் 4ஆம் தேதி 400க்கும் மேல், ஜூன் 4ஆம் தேதி 400க்கும் மேல் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சியிலே அமர்ந்து நம்முடைய பிரதமராக 3வது முறையாக இந்த ஏழை தாயின் பார்த்து வறுமையிலே யாரும் பிறக்கக்கூடாது, பிறந்திருந்தாலும் கூட வறுமை என்கின்ற கொடிய நோயை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியிலே நாம் அமர்த்தி அழகு பார்க்க போகின்றோம். சகோதர சகோதரிகள், 400 என்பது சாதாரண ஒரு வார்த்தை இல்லைங்க, ஒரு மந்திர சொல். மந்திர சொல். இந்த மந்திர சொல்லுக்காகத்தான் சமூக நீதி காவலர் 2 முறை நம்மோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்கள் 3வது முறையும் 400க்கு மேல் என்கிற மந்திர சொல்லுக்காக வந்திருக்கிறார். ஐயா அவருடைய கனவு என்னவெல்லாம் ஐயாவுடைய கனவு இருக்கோ அதை மோடி ஐயா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வலிமை சேர்த்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். மேடையில் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரும் கூட மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 400க்கு மேல் வரும்பொழுது மட்டும்தான் இந்தியாவிலே முழுமையாக வறுமை ஒழிக்கப்படும். 400க்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் விவசாயிகளுடைய நலனுக்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு மறுபடியும் பாடுபடும். 400க்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் பாடுபட முடியும். சகோதர சகோதரி, நம்ம ஆட்சிக்கு வருவது உறுதி. ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட குழந்தையும் சொல்லும் 3வது முறை மோடி தாத்தா தான் வரப்போறாங்க, மோடி ஐயா தான் வரப்போறாங்க. தமிழகத்திலே நாம் 39 இடங்களையும் வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வலிமையான ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், மோடி ஐயா உங்ககிட்ட பேச போறாங்க, நிறைய விஷயத்தை பேச போறாங்க. அதற்கு முன்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். மோடி ஐயா சொல்றாங்க, என்னுடைய பெரிய வருத்தம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவருடைய பெரிய வருத்தம் என்று சொல்லுகின்றார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொல்றாங்க, மை பிக்கெஸ்ட் ரிக்ரெட் இஸ் நாட் பீயிங் ஏபிள் டு லேர்ன் திஸ் வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறார். தமிழ் மொழியை என்னால் கற்றுக்கொண்டு பேச முடியவில்லையே என்று கண்ணீர் சிந்துகின்றார். இன்னைக்கு மோடி ஐயா தமிழிலே நம்மோடு பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ட்விட்டர்ல, எக்ஸ் வலைதளத்தில் நமோ இன் தமிழ். அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே தளத்தில் நமோ இன் தமிழ் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை காட்ட வேண்டும். அந்த வலைதளத்தில் நீங்க பார்த்தாவே தெரியும். அதை சாதாரண நம்முடைய எல்லா மனிதர்களுக்கும் எடுத்து சென்று மோடி அவர்கள் தமிழில் உணர்வு பூர்வமாக பேசுவதை நீங்கள் கேட்க வைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய செல்போனை கையில் எடுத்து மோடி ஐயாவுக்கு நீங்க காட்டணும். நிச்சயமாக நாங்கள் அதை கேட்க வைக்கின்றோம், நிச்சயமாக நாங்கள் அதை கேட்போம் என்று சொல்வதற்காக உங்களுடைய செல்போனை நீங்க கையில் எடுத்து மோடி ஐயாவுக்கு நீங்க ஐயாவுடைய தமிழ் என்ன சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் அதை எடுத்து செல்வோம். எல்லா மக்களும் மோடி ஐயாவை அவர் பேசுகின்ற தமிழை கேட்பார்கள் என்று உங்களுடைய செல்போன் எடுத்து நீங்க மோடி ஐயாவை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.